சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் அந்தர்பல்டி, கண்ணீரில் ஸ்டாலின். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சியான திமுகவிடம் அதிக இடங்களை பெற முயற்சிப்பதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியோட கூட்டணி குறித்த தகவல்களை பரப்புவது போன்ற வியூகங்களை பயன்படுத்தி திமுகவிடம் அதிக இடங்களை கேட்கலாம் என்று காங்கிரஸ் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் மற்றும் டிவிகே இடையே கூட்டணி அமையலாம் என சமூக வலைதளங்களிலும் சில அரசியல் விமர்சகர்கள் மூலமாகவும் செய்திகள் பரவி வருகின்றன. காங்கிரஸ் விஜய் பேசி வருகிறார், விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க போகிறார், விரைவிலே பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றது. கடந்த 24 மணி நேரமாக விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் ஆலோசனை செய்ததாக பல செய்திகள் வந்தன. தாவேகா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 70 இடங்களை கொடுக்க முன்வந்ததா செய்தி வந்தன. அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கவும் தாவேகா விஜய் முன்வந்திருக்கிறதா செய்தி வந்தன. ஆனால் 70 சீட் துணை முதல்வர் பதவி என்பது தாவேகாவின் சார்பாக வியூக வகுப்பாளர் ஒருவர் கிளப்பிவிட்ட செய்தி என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தாவேகா விஜய் கூட்டணி தொடர்பான தகவல்களுக்கு உறுதியான எந்த ஆதாரமும் இல்லை என மூத்த அரசியல் ஆலோசகர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தங்கள் நிலையை வலுப்படுத்த ஒரு சில காங்கிரஸ் தலைகள் இந்த உக்திகளை பயன்படுத்துகின்றன என்று சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணி வட்டாரங்களின்படி 2026 தேர்தலில் முந்தைய மாநில தேர்தலை விட அதிக இடங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பேரம் பேச திட்டமிட்டிருக்கு. சில மாவட்டங்களில் தங்கள் அமைப்பு பலம் அதிகரித்துள்ளதாகவும் இதை திமுக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது. காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையே ஒரு கூட்டணி பற்றிய உறுதியற்ற செய்திகளை பரப்புவதன் மூலம் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க முடியும். திமுக கேட்ட இடங்களை கொடுக்க மறுத்தால் தாவேகாவிடம் செல்வோம் என்று திமுகவுக்கு பிரஷர் போட முடியும். ஆனால் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகமுடன் கைகோர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் சக்தி, அவர்களுக்கான வாக்கு வங்கி உறுதி செய்யப்படவில்லை. இதனால் காங்கிரஸ் அவர்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை. திமுகவுடன் அவர்கள் வைத்திருப்பது வெற்றி கூட்டணி என்று திமுக கருதுகின்றாங்க. காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் வெவ்வேறு வாக்காளர் தளங்களை கொண்டுள்ளதால் திடீர் கூட்டணி சித்தாந்த ரீதியாக வெற்றி பெறாது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றாங்க. திமுக மற்றும் காங்கிரசுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுவாக நீண்ட விவாதங்களை உள்ளடக்கியது. இதில் காங்கிரஸ் பெரும்பாலும் திமுக வழங்க தயாராக இருப்பதை விட அதிக இடங்களை கோரும். 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வருவதால் இரு கட்சிகளும் அடுத்த சில மாதங்களில் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் விஜய் வழியாக காங்கிரஸ் போட போகும் பிரஷர் திமுக தலைமைக்கு தெரியும் என்றும் விஜய் மற்றும் காங்கிரஸ் பற்றிய இந்த கூட்டணி கதைகளை தேர்தல் கால உத்தியாகவே திமுக தலைமை பார்ப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போதைக்கு கூட்டணி அப்படியே இருப்பதாகவும் இதில் பிரச்சனை எதுவும் இல்லை என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. ஆனாலும் எப்போ வேணாலும் இது மாறலாம். அதனால் ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் கண்ணீரோடு இருப்பதா தகவல்கள் வெளிவந்திருக்கிறது.